திமிங்கிலத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை. திமிங்கிலத்தையும் புரிந்து கொள்ளும் கற்றுக்கொள். அதுதான் நம்ம நிஃப்டி 3 லாஜிக். ஹாய் காய்ஸ், மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது பார்க்கலாம் வாங்க. என்றைக்கு சொல்கிறது தான் இன்றைக்கும், என்றைக்குமே சொல்கிற பாயிண்ட் தான் இன்றைக்கும் நானும் சொல்ல போகிறேன். ஆனாலும் மிஸ் பண்ணால் பாருங்கள். இன்னையோட சைட்வேஸ் மார்க்கெட்டை நம்ம எப்போயுமே முன்னாடி எப்படி அனலைஸ் பண்ணணும்னு நான் ஏற்கனவே சொல்லிடுறேன். ரெண்டு பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு இருந்தானா அவன் சைட்வேஸ் மார்க்கெட் நான் உங்களுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் அதை தான் சொல்கிறேன். அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் பாயிண்ட் எப்படி உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ரெண்டு பேருமே அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் நேற்றோடைய க்ளோசிங் பாயிண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் பாயிண்ட் இல்லை இருந்தால் அவன் டவுனில் இருந்தாலே அது ப்ரீவியஸ் க்ளோஸ் பாயிண்ட் கீழே இருக்கும்போது அது சைட்வேஸ் மார்க்கெட்டை தான் இருக்கும். இப்போ இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் நம்மளுக்கு எப்படி பாசிபிலிட்டியான ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க முடியும் நம்மளோட லாஜிக் மெத்தடில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வாங்க போகலாம். நம்ம பார்க்க வேண்டிய ஸ்ட்ரைக் ரேட் ப்ரைஸ் பார்த்தா 24,250 காலு புட்டு தான். அதனால் நம்ம புட்டு வந்து பார்ப்போம். அதோட புட்டு நம்ம பார்க்கும்போது அவனுடைய ஓப்பன் என்னது 62, ஐ 86, லோ 55ன்னு நம்ம பார்க்குறோம். இதை நம்ம சார்ட்டில் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம சார்ட்டில் அப்ளை பண்ணி போகும்போது அவனுடைய ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் பார்க்குறோம். அவனுடைய ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் பார்க்கும்போது லோ 55, ஹை வந்து 70. அப்போது நம்மளுடைய லாஜிக் மெத்தட் இங்கே என்னென்னா, ஒருத்தனுடைய லோ உடைக்கும் பொழுது அவனுக்கு ஆப்போசிட்டு தான் நம்ம ட்ரேடு எடுக்கணும். அப்படியே நம்ம லாஜிக் படி கால் வந்து என்ன காலையில் ஓப்பன் ஆனவுடனே மார்க்கெட் சைட்வேஸ் இருந்தாலும் நம்மளை எடுக்க பாருங்கள். 9:25க்கு நம்மளுடைய 5 மினிட்ஸ் கேண்டிலில் கால் சைடு உடைக்கிறான். அப்போ நம்மளுக்கு வந்து புட்டு சைடு தான் நம்மளுக்கு வந்து என்ட்ரி காலையிலே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு புட்டு சைடு தான் என்ட்ரின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ பாருங்கள், புட்டு சைடு என்ட்ரி தெரியும் போது ஒரு கேண்டிலோட க்ளோசிங் பாடியில் எப்போயுமே நம்ம என்ட்ரி எடுப்போம். 68 இருந்து ஒரு 86 பாயிண்ட். இங்கேயே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணிட்டோம். ஓகே, இன்னையோடைய ஐக்கு மேலே போயிட்டு அகெயின் நான் வந்து டேவோட ஐக்கு உள்ளே வரும்போது ஈவன் டேவோட ஐயோட ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணணும்னா ஒரு லாஜிக் சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் டுடே 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய ஐக்கு மேலே யார் சஸ்டெயின் பண்ணானோ அவன் தான் ட்ரெண்டு வந்து கண்டினியூ பண்ணுவான்னு சொல்லிட்டேன். ஆனால் இன்றைக்கி ட்ரெண்டு வந்து பாருங்கள், ஓப்பனும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தான். அவனுடைய டே ஐக்கு மேலே அவன் சஸ்டெயின் பண்ண முடியாமல், இங்கே பாருங்கள், சஸ்டெயின் பண்ண முடியாமல் எத்தனாவது கேண்டில் 9:45 அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஒத்துவன். அவனுடைய டே ஐக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸு கீழே வந்துட்ட பிறகு இவன் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கு வந்துட்டான். இப்போ எல்லாமே செல்லர் கண்ட்ரோலில் வந்துருச்சு. அப்போ கால் சைடும் செல்லர் கண்ட்ரோலில் இருக்குது, புட்டு சைடும் செல்லர் கண்ட்ரோலில் இருக்குது. அதுக்கான பாசிபிலிட்டியான மார்க்கெட்டு தான் டுடே மார்க்கெட். இவன் பாருங்கள், அந்த 9:45 பாருங்கள், இவனும் அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலுக்குள்ளே உள்ளே வரான். அகெயின் அவன் கீழே வரான். இதான் கன்ஃபியூஷன் பண்ணுற மார்க்கெட்டு சொல்லுவாங்க. இதில் தான் சொல்லுது பாருங்கள், சைட்வேஸ் மார்க்கெட் எப்படிலாம் கன்ஃபியூஷன் பண்ணுற ஒரு லாஜிக் படி தான்